ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பசுவும் மாடும் பற்றிய ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஆடும் பசுவும் நண்பர்களாக இருந்து வந்தன. ஒரு நாள் பசு, நாம் இப்போதும் ஒரே புல்வெளியில் தான் மேய்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு இடத்திற்கு போய் பார்த்தால் என்ன என்று கேட்டது. ஆடு ஆர்வமாக, நீ சொல்றது சரிதான், நம்ம காட்டுக்கு போவோம் என்று கூறியது. இருவரும் சேர்ந்து காட்டுக்குள் நுழைந்தன. பச்சை மரங்கள், பறவைகளின் பாடல்கள், சிறு நீரோடைகள் எல்லாமே புதிய அனுபவமாக இருந்தது. போகிற வழியில் ஒரு கன்று தவித்து கொண்டிருந்தது. அது அம்மாவை தொலைத்து விட்டது. பசு, அது என்ன கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது, நம்மளால் அதுக்கு உதவ முடியுமா என்று ஆட்டிடம் கேட்டது. ஆடு, நாம் இருவரும் சேர்ந்து அதை பாதுகாப்போம், அது எங்கேருந்து வந்தது என்று கண்டுபிடிக்கலாம் என்றது. அதன் பிறகு பசுவும் ஆடும் கன்றை அழைத்து கொண்டு பசுமை தடுப்பு பகுதிக்கு சென்றன. அங்கே தான் அந்த கன்றுவின் அம்மா இருந்தது. அம்மா பசுவையும் ஆட்டையும் பார்த்து, மிக்க நன்றியுடன், நீங்கள் என் குழந்தையை மீட்டு கொடுத்தீர்கள், நீங்கள் உண்மையான நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்று கூறியது. அந்த நாள் இருவருக்கும் மறக்க முடியாத நாள். பசு, நட்பு மட்டுமல்ல, நம் மனிதநேயமும் எப்போதும் அனைவருக்கும் உதவியாக இருக்கும் என்றது. ஆடு, அது நம்ம நேரி என்று கூறி சிரித்தது. கன்றுக்குட்டி தன் அம்மாவுடன் சேர்ந்து, அம்மா, பசுவும் ஆடும் நம் இல்லத்திற்கு அழைக்கலாம் என்று கூறி இருவரையும் தன் இல்லத்திற்கு அழைத்தது. அம்மா, உங்களுக்கு மிகுந்த நன்றி, உங்களுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் கன்றும் தன் அம்மாவும் பசுவுக்கு பச்சை பாலை கொடுத்தனர். ஆடுக்கு ஒரு பஞ்சு பந்தல் மாதிரி பரிசு கொடுக்கப்பட்டது. எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி பசுமை புல்வெளியில் சுற்றி மகிழ்ந்தனர். இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நல்ல செயல்களுக்கு பரிசும் வரவேற்பும் வரத்தான் செய்யும். வாழ்க்கை ஒரு பயணம், நட்புடன் செய்யும்போது அது மகிழ்ச்சி அளிக்கும். இது போன்ற கதைகள் கேட்கணுமா? அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆசிசா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.